அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய மிக சிறப்பான தருணமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நடைபெற போகிறது. ஏனென்றால் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தைரியத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறார். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த நவம்பர் மாதம் அள்ளி கொடுப்பதால் நவம்பர் மாதத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக தைரியத்தில் குரு பகவான் வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அதிசாரமாக சென்று அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். லாபத்தில் சனி இருப்பது உறுதியாகவே இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக ராகுவின் நட்பு கிரகமான சனி பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ராகு வலுவாக கர்மஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலம் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு இந்த வேளையில் அமைகிறாருங்க. சதய நட்சத்திரத்தில் முழுமையாக அமரக்கூடிய ராகுவின் அமைப்பாலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் ஏற்படலாம். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சப்தமத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் விரைவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் ஆட்சி பலம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சூரியனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமத்திற்குள் நுழைய போகிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 6 மற்றும் 7 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வலம் வர போகிறார். 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு கிடைத்தாலும் கூட பெரும்பாலும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் அமைப்பால் கிடைப்பதை காட்டிலும் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உண்டு. வருமானம் திருப்திகரமாக அமையும். கைப்பணம் எங்கே போயிற்று என்று தெரியாமல் பல சிக்கலில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சேமிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வியப்பில் ஆளக்கூடிய வகையில் குட் நியூஸ்கள் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே
நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் எளிமையான நல்ல காரியங்களும் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. திருமண முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தில் மிகவும் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து நல்ல பல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாறுதலை ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியான பணிகளில் சனி, ராகு, கேது, குரு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது மிக பெரிய அளவில் குறையும். மேலதிகாரிகள், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அதற்கான உரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத குட் நியூஸ் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்கள் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு உங்களை தேடி உறுதியாகவே வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் சாதகமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் பலம் பெறுவதால் எளிதில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். போதிய அளவிற்கு வருமானம் இல்லை என்ற சூழலில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி என்பது மிகவும் வலுவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலை நோக்கி பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த மாதத்தில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக கைகூடும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வருவாயும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொய்வுகள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பாராத பல குட் நியூஸ்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நவம்பர் மாதம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதோடு குட் நியூஸ் நிச்சயமாக வரும் தருணமாக இந்த நவம்பர் மாதம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.